இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு கொடுப்பதெல்லாம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். 2வது வாசகம் நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம், நன்றி இயேசுவே என்று சொல்வோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நேர்மறை சிந்தனை, நம்முடைய நினைத்த காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, தேர்வு, தொழில், பணி, பயணம் அத்தனையும் இந்த புதிய வாரத்துல ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய ஆற்றலோடு, வல்லமையோடு, எதிர்நோக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். எந்தெந்த விதத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன், பிறருக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்துவேன், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்ற சிந்தனையோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். நிறைய நேரங்களில் அரசியல் மாற வேண்டும், அரசியல்வாதிகள் மாற வேண்டும், நிர்வாகம் மாற வேண்டும், நிர்வாகிகள் மாற வேண்டும், என் அக்கம் பக்கத்தார் மாற வேண்டும், என்னுடைய நண்பர்கள் மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் முதலில் நான் மாற வேண்டும். அப்போதுதான் மற்றவரிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நான் பார்க்க முடியும் என்பதை நிறைய நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இன்றைய வாசகங்கள் அத்தனையும் நாம் மாறினால் மட்டுமே அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும் என்பது இரத்தின சுருக்கமான மறையுரை. பிரியமான சகோதர சோழே, திருமுழுக்கு யோவானுடைய முதல் அழைப்பு அவர் அருமையாக கூறுகிறார், 2 அங்கி உடையவர் இல்லாதவிடம் பகிர்ந்து கொள்ளட்டும். கொடுப்பதே உயிர் வாழ்க்கையின் சிறந்த கொடையாக. இயற்கையின் ஒரே தத்துவம், சர்கானாலும் கொடுத்து கொண்டே இரு. திருமுழுக்கு யோவானுடைய 2வது அழைப்பு தாழ்ச்சி, மகிழ்ச்சி, பகிர்தல். பிரியமான சகோதர சோழே, அருமையாக கூறுகிறார், நான் அவருடைய மிதியடிவாரை கூட கலட்டுவதற்கு தகுதியற்றவன் என்ற அந்த ஒரு தாழ்ச்சி. அதே தாழ்ச்சியை அன்னை மரியாளிடமிருந்து நாம் பார்க்கின்றோம். இதோ உன் அடிமை, உன் வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட தாழ்ச்சியோடு நாம் வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன, அழைப்பு விடுக்கின்றன. அந்த தாழ்ச்சி இல்லை என்றால், அந்த பகிர்வு இல்லை என்றால் நம்மிடம் மகிழ்ச்சி இருக்காது. திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் ஒரு சில நபருக்கு வலிமையை தந்தது, ஒரு சில நபர்களுக்கு வலியை தந்தது. ஆண்டவருடைய 2வது வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர் கூறுவதெல்லாம் மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். இன்று நாம் அப்படிப்பட்ட மனமாற்றம் அடைந்தவர்களாக, நான் என்னுடைய இயல்புகளை இழந்து புதிய படைப்பாக மாற வேண்டும். என்னுடைய பிடிவாதம், என்னுடைய கோபம், என்னுடைய வெறி, என்னுடைய தேவையற்ற கற்பனை, என்னுடைய இழிவான எண்ணங்கள், தீய சக்திகள், மூட பழக்க வழக்கம் அத்தனையிலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்றால் மட்டுமே, நான் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்டால் மட்டுமே நிறைவான, உண்மையான அந்த மகிழ்ச்சிக்குரிய தேவன் என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மகிழ்ச்சியாக இருக்க எது தடையாக இருக்கின்றது? அந்த மகிழ்ச்சியை தேடித்தானே ஓடி ஓடி உழைக்கின்றோம், அந்த மகிழ்ச்சியை தேடிதானே வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம். என்று அந்த மகிழ்ச்சியை தடுப்பது எது? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுப்பது எது? நம்மை தவிர யாராலும் எடுக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது.
நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே என்னை சார்ந்தவர்களும், என் குடும்பத்தாரும், என் நண்பர்களும், இந்த சமூகமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதற்கு ஒரே வழி இதுவும் அந்த தாழ்ச்சி. அப்படிப்பட்ட இறைவாக்கினர், ஆண்டவரால் பெருமையாக பாராட்டப்பட்ட திருமுழுக்கு யோவான், அந்த ஆண்டவருடைய மிதியடிவாரை கூட நான் தொடுவதற்கு தகுதியற்றவன் என்று கூறினார் என்றால், மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அவர் அல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய நபர், அவரே மெசியா, இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவர்தான் வரவிருப்பவர் என்று அந்த ஒளியை குறித்து சுட்டி காட்டினார் திருமுழுக்கு யோவான். ஒருபோதும் அவர் தற்பெருமைக்காக, அடுத்து தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக அவர் ஒருபோதும் தன்னை பாராட்டிக் கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு தாழ்ச்சியோடு பணிவோடு நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நம்முள் எப்போதும் நிலைத்து நிற்கும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி எடுப்போம். நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சியை பிறரில் நான் பார்க்க வேண்டும். ஆகையால் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல அந்த மகிழ்ச்சியுள்ள இறைவன் இதோ நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் பிறக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையான உறுதியான மகிழ்ச்சியோடு வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு மகிழ்ச்சியின் வாரமாக நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி இயேசப்பா. உன்னுடைய பிறப்பு விழா எங்களுக்கு மற்றெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய, அன்று எலிசபெத்தும் அன்னை மரியாளும் சந்தித்தது போல அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாங்கள் காண வேண்டும். அப்பா தகப்பனே, அதற்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் விட்டொழிய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், இன்னும் தாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை கொடுக்கும்படியாக நேர்த்த காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுத்து நிறைவுள்ளவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.